தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ श्री महागणाधिपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதையில் முதல் அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகம். சஞ்சய உவாச்ச திருஷ்ட்வா து பாண்டவானீகம் வியூಢம் துர்யோதனஸ்ததா ஆச்சார்யமுபசங்கம்ய ராஜா வசனம் அப்ரவீத். கடந்த தொகுப்பில் 2 விதமான பாத்திரங்களை நாம் பார்த்தோம். திருதராஷ்டிரன் என்கின்ற அரசன் தன்னுடைய தேரோட்டியாகிய சஞ்சயனிடத்தில் யுத்த களத்தில் தர்மக்ஷேத்திரமாகிய குருக்ஷேத்திரம் என்று அழைக்கப்படுகின்ற அந்த போர்க்களத்தில் என்னுடையவர்களும், அதாவது கௌரவர்கள் என்று கூறப்படுகின்ற துரியோதனன் முதலானவர்களும், பாண்டவர்களுடைய மைந்தர்கள், அதாவது பாண்டுவினுடைய மைந்தர்கள் பாண்டவர்களும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கேட்கப்பட்டது. கேட்பது தன்னுடைய எஜமானன் இல்லையா? அவர் கேட்கறது தன்னுடைய எஜமானன் அப்படின்னு தெரிஞ்சவுடனே அவர் எதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவருடைய மகன் என்ன செய்கின்றார் என்பதைத்தான் கூற வேண்டும் என்பதை நிச்சயித்து கொண்டு போர்க்களத்தில் துரியோதனனை நோக்கி சஞ்சயன் கவனிக்க ஆரம்பிக்கிறார். அங்கு துரியோதனன் தன்னுடைய எதிரி படைகளை, அதாவது பாண்டவர்களுடைய படைகளை பார்க்கிறார். அப்படி பார்த்த உடனே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி லெஸ் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கையினுடைய குறைவு என்பது அவருக்கு ஏற்படுகிறது. இந்த துரியோதனன் அப்படின்னு சொன்னாலே துக்கேன யுத்தியதே அசௌ அப்படின்னு ஒரு டெஃபினேஷன். என்ன அர்த்தம்னாக்கா, யாரிடம் போரிடுவது மிகவும் கஷ்டமோ, போரிடுவதனால் போரிடுபவருக்கு துக்கம் ஏற்படுமோ, அவன் துரியோதனன் என்று அழைக்கப்படுகிறான். அவ்வளோ பராக்கிரமசாலி. சதபலம் இருந்தால் மட்டும் பத்தாது, நமக்கு மனோபலமும் வேண்டும். இந்த துரியோதனன் என்கின்ற பாத்திரமே சிறு வயதிலிருந்து தன்னுடைய தந்தையினுடைய குறைகளையும் சுமந்து கொண்டு வளர்ந்த மாதிரி தான் இங்கே காண்பிக்கப்படுகிறது. நான் கடந்த ஸ்லோகத்திலேயே, கடந்த தொகுப்பிலேயே சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு பாத்திரங்களும் நமக்கு பல்வேறு செய்திகளையும் விஷயங்களையும் புரிய வைக்க வல்லவைகள். அப்படி துரியோதனன் என்கின்ற இந்த பாத்திரம் சிறு வயதிலிருந்தே தன்னுடைய தந்தையினாலும் தன்னுடைய மாமன் சகுனியினாலும் விஷத்தை ஏற்றுக்கொண்டு தான் வளர்ந்தான். அந்த காலத்தில் குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுடுவாங்க. இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டால், குழந்தைகளை ஹாஸ்டலில் கொண்டு போய் விட்டுறோம். அப்போ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, குருகுலத்தில் கொண்டு போய் விட்டுடுவாங்க.
அங்கே ரிஷி பத்னிகளாக இருக்கக்கூடிய அந்த குருமார்கள் தன்னுடைய குழந்தைகளாக பாவிச்சு அனைத்து குழந்தைகளையும் சமமாக பாவிச்சு அங்கே பெயரே வேறதான் வழங்கப்படும். இவர்களுடைய ஒரிஜினல் பெயரே இருக்காது. அங்கே எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆடைகள், ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியான ஒழுக்க கோட்பாடுகள், சட்டத்திட்டங்கள் அத்தனையும் ஒரே மாதிரியாக வழங்கப்படும் பொழுது அந்த குழந்தை சாதாரணமாக வாழ்க்கை என்றால் என்ன, வாழ்க்கையினுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத கற்றுக்கிட்டே வளரும். ஆனால் அரசனுடைய குழந்தை என்பதை அரசன் கவனித்து அதை முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிப்பான் என்றால் அங்கே விஷயமே முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், துரோணரிடம் எப்பொழுது அனுப்பப்பட்டானோ இவருடைய இன்ஃப்ளூயன்ஸுன்னு சொல்லுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, இவருடைய தாக்கம், அரசனுடைய அந்த பதவியினுடைய தாக்கம் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே நான் இளவரசன், நான் தான் இளவரசன்னு சொல்லி தன்னுடைய தந்தை அவருடைய பயத்தை எல்லாம் இவன் மேலே திணிச்சு ஒரு சிறு வயதிலிருந்தே ஒரு பாதுகாப்பின்மை என்கின்ற ஒரு உணர்வு இந்த குழந்தைக்கு. எப்படி அவருடைய தந்தைக்கு இழந்த பதவி மீண்டும் கிடைத்து அதை இருக்க பற்றி கொண்டு இருக்கிறாரோ அந்த ஒரு பாதுகாப்பின்மை இந்த குழந்தையின் மீது ஏற்றப்பட்டு இவன் சின்ன வயதிலிருந்தே ஒரு மாதிரி பக்குவம் இன்மை என்கின்ற அந்த ஒரு விஷயத்திலேயே பக்குவத்திலேயே வளர்கின்றான். இந்த பக்குவம் இல்லை என்பது, பக்குவம் என்றால் என்ன தெரியுமா, அந்தந்த வயசுக்குண்டான வளர்ச்சியை அடைவது பக்குவம். விஷயத்தை புரிஞ்சுக்கிடுறது, ஒரு ஆள் என்ன சொல்ல வருகிறார், அந்த விஷயம் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிடுறதுலேருந்து ஆரம்பிக்கிறது பக்குவம். அப்போது தனக்கு என்ன வயது, தன்னுடைய வயதுக்கேற்ற பக்குவம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு பக்குவம் இருந்தாலே போதும். வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேண்டாம். நம்ம வாழ்க்கையை முறையாக நம்மளால் வாழ முடியும். ஆனால் இந்த துரியோதனன் அப்படிங்கிற கேரக்டர் சின்ன வயசுலேருந்தே பயத்தோடையும் அதே போன்று பழிவாங்குகின்ற உணர்வுடையும் பொறாமை என்கின்ற உணர்வுடையும் இந்த உணர்ச்சிகளினுடைய அடிமையாகத்தான் அவன் வாழ்கின்றான். உணர்ச்சிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. சரியா? இந்த உணர்ச்சிகள் இல்லை அப்படின்னா வாழ்க்கையே கிடையாது. ஆனால் இந்த உணர்ச்சிகள் நம்மை அடிமையாக்காமல் அளவுக்கு நம்ம பார்த்துக்கிறோம். ஏன்னா உணர்ச்சிகள் எப்பொழுது என்னை அடிமை ஆக்குகிறதோ அன்றிலிருந்து நான் என்னுடைய சுதந்திர தன்மத்தை இழந்து விடுகிறேன். அது தனக்கு மட்டுமல்ல பிறருக்கும் அது பிரச்சனையாக அமையும். இந்த துரியோதனன் சின்ன வயசுலேருந்தே பாண்டவர்கள் மேலே ஒரு பழிவாங்கக்கூடிய துணியில், அதே போல் அவர்களை எப்பொழுதாவது கொன்றுவிட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வஞ்சத்தோடையே பொறாமையோடையே வாழ்ந்துக்கிட்டு வர. அதனால் எதை எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது அவனுக்கு புரியறதே இல்லை. இப்போ போர்க்களத்தில் சேனாதிபதியாகிய, அதாவது தளபதியாகிய பீஷ்மாச்சாரியர்கிட்ட தான் போய் பேசணும். எதை பற்றி பேசணும் அப்படின்னாக்கா, இந்த படையை எப்படி முன்னெடுத்து செல்லுவது, எப்படி வழி நடத்துவது அப்படின்னு இவருக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா அதை போய் சேனாதிபதியிடம்தான் கலந்து ஆலோசிக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக தன்னுடைய ஆச்சாரியனிடத்தில் செல்லுவதே பக்குவமின்மையை காண்பிக்கிறது. எதை எப்போ பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி அதுதான் அறிவு. அதே மாதிரி இவர் போய் அங்கே பேசும் பொழுது அந்த பேசுகிற விதமும் இருக்குது இவருடைய பக்குவத்துக்கு. அதைத்தான் நம்ம இந்த ஸ்லோகத்தில் பார்க்கின்றோம். என்ன பார்க்கின்றோம் அப்படின்னா, இந்த போர் ஆரம்பிப்பதற்கு முன்பு தர்மன், யுதிஷ்டிரன் என்று கூறப்படுகின்ற பாண்டவர்களுடைய மூத்த சகோதரனாகிய தர்மன் பீஷ்மாச்சாரியர் நோக்கி வரார். பீஷ்மாச்சாரியார் யாருன்னு கேட்டால் அவருடைய பாட்டனாருக்கும் பாட்டனார் இல்லையா? அவர் வந்த உடனே அவர் கேட்குறார், என்னை ஆசீர்வதியுங்கள் அப்படின்னு.
உடனே பீஷ்மாச்சாரியர் என்ன சொல்லிட்டாருன்னா விஜயி பவ அப்படின்னு சொல்லிட்டார். விஜயி பவன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, விஜயி பவன் என்ன அர்த்தம், வெற்றி உனதாகட்டும் அப்படின்னு அர்த்தம். அதை பார்த்துக்கிட்டு இருந்த துரியோதனனுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு கடுப்பு காட்டம் வந்துச்சு. அதனால அவர்கிட்ட போகலை. ஏன்னா தன்னுடைய வயதில் மூத்தவர்களை மதிக்க வேண்டிய அந்த நிலையில் இருந்தும் கூட மதிக்காமல் இருந்தவன் துரியோதனன். ஒவ்வொருவருடைய பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற வெறி படைத்தவன் துரியோதனன். பாதுகாப்பின்மை அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளங்க. நம்ம மனசுல பயத்தை வச்சுக்கிட்டு எப்பொழுதுமே பயம் யாரிடத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்தான் அப்படி தைரியமாக இருப்பது மாதிரி காண்பிச்சு கொள்வார். அந்த மாதிரி தன்னுடைய உடன் இருந்த பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், விதுரன் இவர்கள் அத்தனை பேருமே பெரிய ஜாம்பவான்கள். அவரவர்களுடைய பலமும் அவரவர்களுடைய பராக்கிரமும் அளவில் கொள்ள முடியாதவைகள். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளையும் மகான்களையும் பெரியவர்களையும் இவன் வழி நடத்தக்கூடிய அந்த விதம் இருந்தது இல்லையா, அதாவது அவர்களுக்குண்டான மரியாதையை கொடுக்காமல், பீஷ்மாச்சாரியனுடைய பலகீனம் என்ன அப்படின்னா, இந்த அரியணையில் எவன் அமர்ந்தாலும் அவனை நான் பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து சத்தியம் செய்ததை அந்த சத்தியத்தினால் கட்டுப்பட்டு விட்ட ஒரு பாத்திரமாக பீஷ்மரை நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு விஷயத்தை வந்து வைத்து கொண்டு அவரையே அடிமை மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரி துரோணர் அப்படின்பவர், அவர் ஏற்கனவே அதைத்தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். துரோணர் தன்னுடைய சிறு வயதில் ஒரு அரச குடும்பத்தை சார்ந்த ஒருவனிடம் வந்து நட்பாக பழகிறார். அந்த அரச குடும்பத்தை சார்ந்த அந்த சிறுவன் வயதாகும் பொழுது அரசனாக மாறிடுறார். அதுதான் துருபதன். இவர் வறுமையில் வாடும்போது, இவர் பிராமணனாக பிறந்ததுனால வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் உதவி கேட்க போகிறார். ஆனால் அப்பொழுது தன்னுடைய நண்பன் என்பதை மதிக்காமல் அவரை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண உடனே அவருக்கு ஒரு கோபம் வந்துருச்சு. அந்த கோபத்திலும் ஆதங்கத்திலும் தான் இங்கு வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆச்சாரியனாக மாறுறார். ஆச்சாரியனாக மாறி தனக்கு ரொம்ப மிகவும் பிடித்த அர்ஜுனனிடம் குரு தட்சணையாக அந்த நாட்டை வென்று வா, துருபதனுடைய நாட்டை வென்று நீ வர வேண்டும், அதுதான் எனக்கு குரு தட்சிணை என்று கேட்க, அங்கேயும் பாருங்க பழிவாங்கக்கூடிய உணர்வு கேட்க, அந்த விஷயத்தை அர்ஜுனன் செய்து கொடுக்க பாதி ராஜாங்கத்தை அவர் தன்னுடைய பக்கம் வைத்து கொண்டு மீறி அவனுடைய மகனுக்கு கொடுக்கிறார். திருஷ்டத்யுமன் என்கின்ற மகனுக்கு கொடுக்கிறார். இது இந்த ஒருவரிடம் இருந்த பகையை பயன்படுத்தி கொண்டு துரோணரை தூண்டி அவ்வப்பொழுது தூண்டி தூண்டி விட்டுக்கிட்டு தனக்கு தன்னுடைய சுயநலத்திற்கு பயன்படுத்துகிறான் இந்த துரியோதனன். தன்னுடைய சுயநலத்திற்காக பெரிய பெரிய ஜாம்பவான்களை அவரவர்களுடைய பலகீனத்தை கொண்டு தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு கேரக்டர் தான் துரியோதனன். அதனால தான் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை பேரும் நிம்மதியாக இருந்ததாகவே நம்முடைய மகாபாரதத்தில் காணப்படவில்லை. அப்படிப்பட்ட துரியோதனன் ஆச்சாரியனை அணுகி, பீஷ்மாச்சாரியரை அணுகாமல் ஆச்சாரியனை அணுகி, இந்த பள்ளிக்கூடத்துலலாம் வந்து குழந்தைங்க வந்து என்ன பண்ணுவான்னு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்னடாங்க சத்தம் அப்படின்னு கேட்ட உடனே, சார் என்னை குத்துறான் சார், கிள்றான் சார், தட்டுறான் சார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே பாணியில் இவர் போய் தன்னுடைய ஆச்சாரியன்கிட்ட போயிட்டார். இது என்னமோ குருகுலம்னு நினைச்சுக்கிட்டு ஆச்சாரியன்கிட்ட போயிட்டு அடுத்தது பேச ஆரம்பிக்கிறார். அடுத்த ஸ்லோகம், பஷ்யை தாம் பாண்டு புத்திராணாம் ஆச்சாரிய மகதீஞ்சமோம் வியூடாம் திருபத புத்திரேண தவ சிஷ்யேண தீமதா. ஆச்சாரியரே அங்க பாருங்க, அங்கே பாருங்கள், உங்களுடைய எதிரியினுடைய மைந்தனாகிய திருபதனுடைய மைந்தனாகிய திருஷ்டத்யுமனால்
வழிநடத்தப்படக்கூடிய அந்த படையை பாருங்கள். அந்த திருஷ்டத்யும்னன் என்பவரால் வழி நடத்தப்படுகிறது அப்படிங்கிறத அழுத்தி சொல்றார் இவர். ஆச்சாரியன் இடத்துல போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? சப்த நாடிகளையும் ஒடுக்கி நம்ம அமைதியாக அவர்கள் சொல்கிறத கேட்கணும் இல்லையா? இங்கே தான் ஆச்சாரியருங்கிற கவலையே இல்லையே. இவர்கள் எனக்காக இருப்பவர்கள் அப்படின்னு தானே அவன் நினைக்கிறான். அதனால் போய் ஆச்சாரியர்களை நான் தூண்டி விடணும் அப்படிங்கிற பாணியில் உங்களுடைய எதிரியினுடைய மகனினால் வழி நடத்தப்படுகிற அந்த படையை பாருங்கள். அந்த படையை அப்படிங்கும்போது அந்த மாபெரும் படையை பாருங்கள் அப்படிங்கிறார். அந்த மாபெரும் படையை பாருங்கள். ஆனால் உண்மையில் சொல்ல போனால் இவர்களுக்கு 11 அக்ஷோகினி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்களுடைய படை தான் பெரியது. அவர்களுடைய படை 7 அக்ஷோகினி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அளவில் சிறியது இருந்தாலும் இவருக்கு பெருசாக தெரியுது. ஏன்னா அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பாம்புங்கிற மாதிரி இவருக்கு பார்க்கும்போது அந்த ஒரு பய உணர்வு தோன்றுகிறது. அங்கே பாருங்கள்னு சொல்லி அவரை தூண்ட நினைக்கின்றார். அடுத்த ஸ்லோகம் நாம் அடுத்த தொகுப்பில் பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிகையினுடைய பேரருளாலும் நம்ம அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்டி லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிட்டி வாழ்வாங்கு வாழ்வதற்குண்டான அத்தனை அனுக்கிரகங்களும் அடையப்பட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த தொகுப்பினை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.